வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு இல்லாத வெண்ணெயாக இருந்தால் பெட்டர். இதில் கொஞ்சம் உலர் திராட்சையும் முந்திரி பருப்பையும் வறுத்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 உலர் திராட்சை, ஒரு 10 முந்திரி பருப்பு. இங்கே நான் இதை வறுக்கிறதுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம். அந்த பருப்பும் பழமும் வெண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த வெண்ணெய் நெய் ஆகிடும். அந்த ஃப்ரெஷ்ஷான நெய்யோட வாசம் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ இப்போ நெய் ஆயிடுச்சு. இந்த மிச்சம் இருக்கிற நெய்யிலேயே 1 கப் சேமியாவை சேருங்க. இதை வறுத்து எடுக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. ஓவராக வதக்கிட வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப் தண்ணி சேருங்க. ஸோ 1 கப் சேமியானா 2 கப் தண்ணி. இப்போது இது நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே இனிப்பில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு நல்லா தூக்கலாக காட்டும். இப்போது தண்ணி வத்துற வரைக்கும் கிளற வேண்டியதான். இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. சேமியா வெந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 கப் சர்க்கரை சேருங்க. இப்போ மறுபடியும் கிளற ஆரம்பிங்க. சேமியா வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா சேமியா ஒழுங்காக வேகாது. அதே மாதிரி ஃபுட் கலர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இதுவும் நல்லா கேசரி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் பழத்தையும் கூட சேர்த்துடலாம். சேமியா கேசரி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட சேமியா கேசரி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.